நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடிச்சு பார்த்துங்க. இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க. கண்டிப்பா ஆகி போயிடும் சார். இல்லை கொஞ்சம் சீக்கிரம் போகணும் சார். கண்டிப்பா அரை மணி நேரம் ஆகும் சார். நீங்க காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போனீங்கனாலும் கூட அரை மணி நேரம் போய் சார் அப்படிங்கிறாரு. நமக்கெல்லாம் மொழி தெரியாம நடிக்கிறதுன்னு எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியுங்க. போய் தெலுங்குலையும் ஹிந்திலையும் குப்பை கொட்டு போறோன்னு இல்லைங்க, எதையோ உளறி கொட்டிட்டு வந்துடுறதுங்க. அப்புறம் பின்னாடி டப்பிங்கில் பார்த்துக்கிறது. ஆனால் இந்த புள்ள ஒரு சீன் வந்து எத்தனை ட்ரெய்லர் பார்த்துருக்கிறோமுங்க. எல்லா டமால் டுமில் அப்படித்தான் எனக்கு இருக்குங்க. இதில் பாருங்க, இது வந்து அவ்வளோ ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்க போகுதுங்க. நம்ம கோயம்புத்தூர் மக்கள் சார்பாக நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தனுசு ரொம்ப தேங்க்ஸ். கோ. அடுத்தது வந்து நம்ம யாரை கூப்பிட போறோம்? அடுத்து நம்ம கூப்பிட போறவங்க வந்து நம்ம கொங்கு மண்ணோட சேர்ந்த நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மிக உயர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அதாவது டிஏஜிங் பண்ண எம்ஜிஆர் சார் மாதிரி சும்மா தலைன்னு ஆப்பிள் பழம் மாதிரி வந்திருக்காரு. So let's welcome சத்யராஜ் சார். ஏனுங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைங்க ஏர்போர்ட்டில் ஒரு பெரிய தமாஷ் நடந்து போச்சுங்க. நான் கோயம்புத்தூர்காரன் தானுங்க. மாதத்துக்கு ஒருக்கா கோயம்புத்தூர் வருவனுங்க. இன்னைக்கு ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறதுங்க. வெளியில் வரையில் பார்த்தா பொசுக்குன்னு சரியான கூட்டமுங்க. ஆனால் என்னடா நம்ம ஊரில் இப்படி கூட்டம் வராது நம்மளை பார்க்கறதுக்கு. வெளியூர் நாளும் கூட ஓகேன்னு போனாங்க. நம்மளுக்கு ஒரு பொக்கையை கொடுத்து நம்மளுக்கு ஒரு சால்வையை போத்துனாங்க. அப்போ பக்கத்துல இருந்து தம்பி தான் சொன்னாருங்க, தனுசு ரசிகர் மன்ற சார்பாக உங்களுக்கு ஒரு சால்வையை போத்துறோம். தெரிஞ்சு போச்சுடா டேய், தெரிஞ்சு போச்சுக்கோ. இது நம்மளுக்காக வந்த கூட்டம் இல்லைங்க, நம்ம தம்பி தனுசுக்காக வந்த கூட்டம் தெரிஞ்சு போச்சுங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. எப்படி நம்ம தம்பி தனுசு வந்து ரொம்ப அமைதியானவரோ அழகானவரோ ரொம்ப மரியாதையானவரோ, அதே மாதிரிங்க அவரோட தம்பியான உங்களையெல்லாம் வளர்த்தி வச்சிருக்காருங்க. ரொம்ப மரியாதையாக கொண்டு போய்ங்க நம்மளை காரில் ஏற்றி விட்டு அனுப்புனாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உங்களை நல்லபடியாக நல்ல புத்தி சொல்லி வளர்த்துன்னு என் தம்பி தனுசுக்கு நன்றி சொல்கிறேனுங்க. நம்மளுக்குங்க ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க, தம்பி தனுசு கூட நடிக்கணும்னு. அது பாருங்க, ஒரே படத்தில் வந்து அவர் கூடையும் நடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க, அவர் டைரக்ஷன்லையும் நடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஆனால் சாதாரண டைரக்ஷன் இல்லைங்க. நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடித்து பார்த்துங்க. இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க. இவர் வந்து இப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைய முடியாதுங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுங்க, இட்லி கடை வந்து பட்டையை கிளப்ப போகுதுங்க. அது மட்டும் கண்டிப்பாக தெரியுதுங்க. ஏன்னாங்க சமீப காலத்தில் எத்தனை ட்ரெய்லர் பார்த்துருக்குறோமுங்க. எல்லா டமால் டுமில் அப்படித்தான் எனக்கு இருக்குங்க. இதில் பாருங்க, இது வந்து அவ்வளோ ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்க போகுதுங்க. நீங்கள் வந்து ஒரு படத்தில் சிரிக்கோன்னு நினச்ச ஒரு டைரக்டர் காட்சி வச்சாருன்னா எல்லாரும் சிரிக்கணுங்க. அழுகாட்சி வரோன்னு நினச்சி காட்சி வச்சா எல்லாருக்கும் அழுகாட்சி வரணுங்க. எகிரி அடிக்கும் போது கை தட்டணும்னு நினச்சா கை தட்டணுங்க. அதுக்கு பேர் தானுங்க சினிமா. அதுதானுங்க இட்லி கடை. ஏன்னா இந்த இட்லி கடை படத்தோட தயாரிப்பாளர்கள் 2 பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க, ஆகாஷ் ஸ்ரேயாஸ். அவங்க மூஞ்சி பாருங்க, இப்போவே கணக்கு போடுறாங்க. அள்ளன்னு அள்ள போகிறாங்க காசை, பின்னு போகிறாங்க, செமையாக கல்லா கட்டு போகிறாங்க. அது அவங்க முகத்துலேயே தெரியுதுங்க. ஏன்னா நம்மளுக்கு யார் மியூசிக் யாருங்க? ஜிவி பிரகாஷுகோ. எப்படி இருக்கா ஒரு மியூசிக் யோசிச்சு பாருங்க. ஆனால் பாருங்க, நம்மெல்லாம் என்ன நினச்சிட்டோம்னாங்க, இந்த கோயம்புத்தூர்காரங்களுக்கு தான் லொல்லு ஜாஸ்தின்னு நினச்சிட்டு இருக்கிறேனுங்க. இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூர்காரங்க மாதிரி 10 மடங்கு லொல்லு நம்ம தம்பி பார்த்திபனுக்கு இருக்குதுங்க. லொல்லு பேசும்போது கேட்டீங்களுங்க எப்படி லொல்லுன்ட்டுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நானும் தம்பி பார்த்திபனும் போயிருக்கிறோம். அதை முடிச்சு போட்டு நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். தம்பி பார்த்திபன்ட்டு கேட்குறேன், ஏனுங்க தம்பி பார்த்திபன் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகி போய்ங்களா அப்படிங்கிற. கண்டிப்பாக ஆகி போயிடும் சார். இல்லை கொஞ்சம் சீக்கிரம் போகணும் சார். கண்டிப்பாக அரை மணி நேரம் ஆகும் சார். நீங்கள் காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போனீங்கனாலும் கூட அரை மணி நேரம் போய் சார் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கொழுப்பு தானுங்க. பேக் சீட்டில் உட்காந்துட்டு போனால் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போனாலும் கூட அரை மணி நேரம் ஆகி போயிருங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம வாய் வச்சு சும்மா இருக்க முடியுமா? ஏட்டி போட்டி ஏதாச்சும் ஒன்று பேசணும்ல.
எனக்கு பார்த்தவன் பானட் மேலே உட்காந்து போனால் எப்படி இருக்குங்கன்னு கேட்டேன். பானட் மேலே உட்காந்து போனீங்கன்னா நீங்கள் அங்கே போக முடியாதுங்க, மேலே தானுங்க போக முடியும் அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம தம்பி தனுஷு நேஷனல் விருது வாங்கியாச்சுங்க, தேசிய விருது வாங்கியாச்சு. தெலுங்கு சினிமாவில் பட்டை கிளப்புறாரு, இந்தி சினிமாவில் பட்டை கிளப்புறாரு, ஹாலிவுட்லேயும் பட்டை கிளப்புறாருங்க. ஆனால் நம்ம ஊருக்காரங்க எப்படின்னாங்க, கோயம்புத்தூர்காரங்க போய் பெருசாக கான்வென்ட்லாம் படிச்சுட்டு வருவாங்க. இங்கிலீஷ் மரியாதையை பேசி கேட்டுருக்குறீங்களா? இங்கிலீஷுங்க எங்கள் ஊருக்காரர் பேசுவாங்க. மச்சா எஸ்டர்டே ஐ கேமுங்க மச்சா, ஐ வாண்ட் டு சி யூங்க மச்சா. எஸ்டர்டேங்க ஐ கேம் டு பொள்ளாச்சிங்க. I am waiting for such a long time, but you were never turned up. Then I don't know what to do. Then I came back. I went there and Attai gave me Italy. Italy super. Fantastic. இப்படி இங்கிலீஷே மரியாதையாக பேசுகிற ஆளுங்க நம்ம கோயம்புத்தூர்காரங்க தான். எனக்கு என்ன சந்தோஷம்னாங்க, இப்போ இவ்வளோ ஒரு அருமையான படத்தோட ட்ரெய்லரை நியாயப்படி சென்னையில் தானுங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தம்பி தனுஷு நம்ம கோயம்புத்தூர் மேலே ஸ்பெஷலாக ஒரு பாசத்தை வச்சுக்கிட்டு கோயம்புத்தூரில் கொண்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாரு பாருங்க. நம்ம கோயம்புத்தூர் மக்கள் சார்பாக நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். தனுஷு ரொம்ப தேங்க்ஸ் கோ. அப்புறம் சும்மா சாதாரண ஆளுகள் இல்லைங்க இந்த படத்தில். கூட நடிக்கிறது யாருங்க? கூட நடிக்கிற அம்மணி பேர் தெரியுமில்லைங்க, நித்யா மேனனுங்க. ஒன்று கொலை எடுத்து போட்டு பார்த்தீங்களும் திருச்சிற்றம்பலமும் தலைவியே பிரித்து மேய்ச்சிருங்கோ. அதே மாதிரி நம்ம அண்ணன் ராஜகிரண் எப்பேற்பட்ட நடிகருங்க, நம்ம நடிகர்தில் மாதிரி அற்புதமான ஒரு நடிகருங்க. அவர் இந்த படத்தில் ஒரு பிரமாதமான கேரக்டர் நடிச்சுக்கிறாருங்க. தம்பி சமுத்திரக்கணிங்க, இளவரசனுங்க, அப்புறம் ஷாலினி பாண்டியன் ஒரு பொண்ணுங்க இந்தியிலிருந்து வந்துங்க பட்டை கிளப்பிட்டு போயிடுச்சுங்க. நமக்கெல்லாம் மொழி தெரியாமல் நடிக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுங்க. போய் தெலுங்குலேயும் இந்தியிலையும் குப்பை கொட்டு போகிறோன்னு இல்லைங்க, எதையோ உளறி கொட்டிட்டு வந்துடுறதுங்க. அப்புறம் பின்னாடி டப்பிங்கில் பார்த்துக்கிறது. ஆனால் இந்த புள்ள ஒரு சீன் வந்து நம்மளுக்கு கேரவானில் படித்தாங்க, பூரா டயலாக் முச்சூட அந்த பொண்ணுக்கு தான், அந்த அம்மனிக்கு தான் பூரா டயலாக்கு. நான் அருண் விஜயில் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கோன்னு தம்பி தனுஷ் வந்து டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நான் தீர்ந்து போச்சு, இன்றைக்கி எப்படி 2 நாளைக்கு இந்த சீனத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தா வந்து இறங்கி ஒரே கும்பாங்குத்தா குத்திட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாமே சரியான ஆர்டிஸ்ட்டு. நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நல்ல அழகான பொண்ணுங்கிறது இந்த பார்த்திபன் உடனே முந்திக்குவாருங்க. நம்ம காஸ்டியூம் காவியங்க எனக்கு இல்லை, அதே மாதிரி நம்ம கேமராமேனுங்க டப்பிங் பேசும்போது தனுஷ் தம்பி உட்காந்துட்டு ஒரு காட்சி நம்மளை பாட்டு, சார் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னார். சொன்னீங்களேங்க தம்பி, அதுக்கு வந்து முழு பொறுப்பு காவியாவும் நம்ம கேமராமேன் தானுங்க. இல்லாட்டி நம்மளை பார்த்தா எப்படிங்க ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியே தெரியுங்க. ஏதோ நம்ம ஊருக்கு வரங்க டோப்பா கிப்பா வச்சுட்டு கொஞ்சம் எங்கே வரோன்னு வந்திருக்கிறதுங்க, வயசு எறியக்கூடான்ட்டு. கடைசியில் பார்த்தா படி பெருசாக இறக்கி வச்சு இறங்கும் போது தெரிஞ்சு போயிடும் வயசு. பார்த்திபன் எப்படி இறங்கினார், சைட்லேயே இறங்கினார்ல. இப்போ நானும் அப்படி தான் இறங்கணும். அதனாலங்க தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறீங்க இல்லைங்க, எங்களை மாதிரி வயசுக்கார் வரும்போது படியெல்லாம் கொஞ்சம் சிறுசாக வைங்க, இல்லாட்டி நாரி போயிடும். அதனால் வந்து இப்போ இறங்கும்போது கொஞ்சம் தள்ளாண்டாலும் கூட கண்டுக்காதீங்க. ஏன்னா நம்ம ஊருக்காரர் நம்மளையே காட்டி கொடுக்கூடாதுங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, டமால் டுமில்னு படங்க வந்துட்டு இருக்கீங்க, அற்புதமான ஃபீலிங்ஸ் படங்கோ. கண்டிப்பாக பட்டை கிளப்போது நீங்கள் பாருங்கள். இதே வெற்றி விழா இதே கோயம்புத்தூரில் இதே ப்ரோ சோன் மாலில் வச்சு பட்டை கிளப்பிட்டு போகிறேங்க. நன்றிங்க, வரணுங்க, வணக்கம்ங்க.